இந்த ஹுதைபியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னல முன்னாடியே பயனில் ஆரம்பத்தில் கூட சொன்னல, சமுதாயத்துக்கு பாதகமான ஒரு முடிவுகள் எடுத்துகிட்டு கேட்டால் என்ன சொல்லிடுவாங்க, நாங்கள் ஹுதைபியா மாதிரி தந்திரமாக செயல்பட்டோம் அப்படின்னு ஒரு சாரார் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலாஃபத்துக்கு எதிராக பயான் பண்ணுறவங்க கூட இதை காட்டுவாங்க. அது பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பயான்களை பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வந்து ஒரு மேட்டரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதை காட்டுவாங்க, ஹுதைபியா எது ஆட்சி அதிகாரத்துக்கு மிகப்பெரிய தலீலோ அதை மாற்றமாக பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கிலாஃபத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம் கிடையாது, அப்படி இருந்திருந்தா மக்கா வரைக்கும் போனாங்கல்ல, அட்டாக் பண்ணி அதை கைப்பற்றி இருப்பாங்க. எதை மக்காவுக்கு அட்டாக் பண்ணி படையெடுத்து அதை கைப்பற்றி இருப்பாங்க. அமைதியாக என்ன பண்ணாங்க, ரசூல்லா திரும்பி போயிட்டாங்க. அப்போ ரசூல்லாவுடைய பர்பஸ் என்ன, அமைதி தான், அட்டாக் பண்ணுறதெல்லாம் கிடையாது. எல்லாம் ரிசல்ட் உள்டாவாக எடுத்து சொல்லிட்டு ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஆதாரம் காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே ஹுதைபியாவுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கல்வியுடைய பொக்கிஷங்கள் வந்து அதில் வந்து ஒளிஞ்சு கிடக்கு. அது வந்து சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. அதுக்கு பின்னாடி ததப்புர்னு சொல்லுவாங்களே, ஆழமாக சிந்திப்பது. இந்த குரானை எப்படி ஆழமாக சிந்திச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அது மாதிரி ஹுதைபியாவை பொறுத்த வரைக்கும் இது ஆழமாக சிந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஹுதைபியா வந்து நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய லைஃபை பற்றி ஓரளவுக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் நம்ம தப்பு பண்ணுறது. எப்படி வந்து இன்றைக்கி வந்து இந்த மதகுருமார்கள் வந்து தவறாக சில மதகுருமார்கள் வழி நடத்துகிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட எப்படி இவங்க பலி ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு ஞானமே இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லணும்னு என்ன ஆயிடுறோம், ஆமாம்மா ஹதீஸ் காட்டுறாங்கல்ல. இப்போ இவர் எடுத்துங்க, மக்கா இமாம் என்ன சொல்கிறாரு, யூதர்களோட ஒப்பந்தம் போட்டாங்க, ஆமாம்மா போட்டாங்கல்ல, அப்படி ஆமாம்மா போட்டாங்க. அது எப்போ என்ன ஒப்பந்தம் போட்டாங்க, எப்போ போட்டாங்க, ஆரம்பத்தினுடைய நிலைப்பாடு என்ன, கடைசி நிலைப்பாடு என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதெல்லாம் பார்க்கணும்ல. சும்மா ஒப்பந்தம் ஒரு மசாயில் விஷயத்தில் மட்டும் விட்டுறாங்களா? என்ன சொல்கிறோம், ருக்குவில் வந்து 2 தொடைக்கு நடுவில் கை வைங்கன்னு சொல்லிடுங்க பார்ப்போம். இல்லை வச்சு தொழுதுருங்க ஏதோ ஒரு பள்ளியாசலில் போயிட்டு பிடிச்சிக்குவோம். இது ஆரம்ப கால நிலைப்பாடு, இது பின்னாடி வந்த நிலைப்பாடு, இது அப்படி மாறிச்சு, இது இப்படி மாறிச்சு, வாயில் பின் உஜரப்பாரு, அதை பாரு இதை பாரும்பாங்க. அப்போ ஒரு மசாயிலில் எப்படி டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறீங்களோ அல்ஹம்துலில்லாஹ் பண்ணுங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்னமோ ஒரு கிள்ளு கீரை மாதிரியே நினச்சி போடுறோம். அதை ஆய்வு பண்ணுறது ஒன்றுமே இல்லையான்னு. அதுக்கு எவ்வளோ கோணங்கள் இருக்குது, அது எவ்வளோ சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், குரான் எவ்வளோ பின்னி பிணைஞ்சிருக்கா. ஹுதைபியா மட்டுமா இருக்கும், குரானோட ஹுதைபியா எவ்வளோ ரிலேட் பண்ணுது, அதையெல்லாம் உட்காந்து ஒரு ரிசல்ட் எடுத்து ஒரு ஃபுல்லாக ஒரு பிக்சர் கொண்டு வரும்போது தான் ஹுதைபியா என்னன்னு புரியும். இல்லைன்னு வச்சுங்க, எவனாலும் உங்களை ஹுதைபியான் பேரால் ஏமாற்ற முடியும். அதிகமாக மோசடிக்கு பயன்படுத்தப்படுறது எந்த ஒப்பந்தம்னா ஹுதைபியா தான். அதிகமாக வரலாற்றில் எடுத்து பாருங்க, என்னடா என்ன தலைவரை இப்படி பண்ணிட்டு வந்தீங்க, என்ன பேசுகிற, ஹுதைபியா போட்டு வந்திருக்கேன்டா, ஹுதைபியா 2.0 ஹுதைபியா 3.0 போய்கிட்டே இருக்காது. இது வரைக்கும் ஒரு 150.0 போயிருச்சு. அது எல்லா இருக்குமே ஹுதைபியா ஹுதைபியா ஹுதைபியா. என்னன்னா முஸ்லீம்கள் உயிரை காப்பாற்றிட்டாங்களா, உயிரை காப்பாற்றுவதற்காக நடந்த ஒப்பந்தம் எது, முஸ்லீம்கள். ஏன் சண்டை நடந்துருந்துச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் உயிரிழப்பு ஏற்பட்டுருக்குமா, எது அந்த இஹ்ராம் வந்த அந்த சுச்சுவேஷனில் சண்டை நடந்திருந்தால் மிகப்பெரிய லெவலில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும். அதற்காக ஹுதைபியா என்ன பண்ணப்பட்டுச்சு, ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரசூலுல்லாஹ் திங்க் பண்ணி அப்படி வெளியே கொண்டு வந்து அப்படி ஒரு உயிர் கூட ஸ்க்ராட்ச் இல்லாமல் அப்படியே வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி நாங்களும் மெயின்டைன் பண்ணுறோம் சமுதாயத்தை, எப்படி ஸ்க்ராட்ச் விழுவாமல் சமுதாயத்துக்கு நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். அதெல்லாம் கிடையாது. ஹுதைபியாவுடைய உண்மையான பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லாமே பார்க்கணும். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முழு தாவாவையும் ஒரு அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ தாவாவுடைய ஒரு அனலைஸ் பார்த்துங்க. முதல்ல டீம் யாருன்னு பாருங்க, டீம் ஏ டீம் பி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு டீம், முஸ்லீம்கள் ஒரு டீம். ஆப்போனண்ட் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, நம்பர் 1 மக்காவாசிகள், மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள். நம்ம மொத்தமாக என்ன பண்ணுவோம், ரசூலுல்லாஹ் காஃபிர்கள், அவ்வளோதான். முஸ்லீம்கள் காஃபிர்கள் அப்படிமா. ஆனால் முஸ்லீம் காஃபிர்களுக்குள்ள அங்கே ஸ்ட்ராட்டஜிக்கலாக நிறைய டிவிஷன்ஸ் இருந்துச்சு. அந்த டிவிஷன் எல்லாம் புரிஞ்சாதான் ஹுதைபியா என்னன்னு புரியும். அப்போ மக்காவாசிகள் ஒரு டீம், அதில் யார், குறைஷிகள், அந்த பெரிய தலைவர்கள், அவர்கள் ஒரு டீம். ரெண்டாவது யாருன்னா சுற்றுப்புறவாசிகள். சுற்றுப்புறவாசிகள் யார், இந்த தாயிஃப் மாதிரியான ஆட்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க சுற்றுப்புறவாசிகள்னாலும் அவங்க ஓரளவுக்கு துணை தலைவர் பொசிஷனில் இருப்பாங்க. இவன் குறைஷி தலைவர்னா அவன் என்ன பொசிஷனில் இருப்பான், துணை தலைவர் இருப்பான். தாயிஃப் வாசி, ஹுனைன் வாசி, புரியுதுங்களா. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க அடுத்த லெவலில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மூணாவது ஒரு டீம் யாருன்னா பாலைவன அரபுகள், நஜ்து வாசி. இந்த நஜ்து அந்த பகுதி, இந்த ஈராக் கிடையாது, சவுதியில் இருக்கக்கூடிய நஜ்து, ரியாது சார்ந்த அந்த பகுதி. இந்த நஜ்தி, இந்த கிராமப்புற அரபிகள், இவர்கள் வந்து நாடோடிகள்.
இவர்களுக்கு வந்து ஒரு மர்க்கஸ்லாம் கிடையாது. இவங்க கோட்டையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. தாயிஃப்ல கோட்டை இருக்கும், ஹுனைன்ல வந்து கோட்டை இருக்கும், ஒரு தலங்கள் இருக்கும். இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இங்க கிடப்பான், நாளைக்கு அங்கே கிடப்பான். இவன் எங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கவே மாட்டான். இவன் வந்து நாடோடி பாலைவன அரபிகள். இவன் 3வது எதிரி. 4வது யார் அப்படின்னா யூதர்களுடைய 3 கிளையினர். அப்போ இந்த மதீனாவுடைய எதிரிகள், இதுதான் அவங்களுடைய எதிரி. முனாஃபிக்கு உள்ளதாக இருந்தால் அவன் பிரச்சனை கிடையாது. அவன் என்னைக்கும் படை எடுத்துட்டுலாம் வரமாட்டான். அவன் உள்ளே இருந்துட்டு ஏதோ சதி திட்டம் தான் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இந்த 4 எதிரிகளை புரிஞ்சுக்கணும். இவங்க 4 பேருமே எங்கே இருக்காங்க? பிரிஞ்சு இருக்காங்க. மக்காவாசி மக்காலே இருக்கான். இந்த தாயிஃபாசி இவன்லாம் ஒரு 100-200 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிறான். இவன் மதீனாவாசி இவன் எங்கே இருக்கான்? யூதர்கள் வந்து அவனும் ஒரு 200 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கான். இவன் எங்கே இருக்கான்னா 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். யார்? இந்த நஜதுக்காரன் எங்கே இருக்கான்னா ஒரு 400. இப்போ இங்கே கணக்கு போட்டுங்க, மக்கா டு ரியாத் எவ்வளோன்னு போடுங்க, அது டிஸ்டன்ஸ் என்ன வருதோ அதுதான். அந்த ரியாத் போட்டிங்கன்னா அவ்வளோ 400-500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். இப்போ இது வந்து அவங்க இருந்த அந்த ஜியாகிரபிக்கல் பொசிஷன், அவங்கவுங்க அந்தந்த இடத்துலயே இருக்காங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஷன் வந்து லான்ச் பண்ணப்படுது. என்ன நாட் லான்ச் பண்ணப்படுது, என்ன மிஷன் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறோம். பாரசீக ரோமாபுரி மன்னர்கள் ஆடம்பா வாழ்கிறாங்க, மக்களை வந்து நசுக்கிறாங்க. இதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பு, இதுதான் ரசூலுடைய மிஷன். ஆரம்பத்திலிருந்தே ரசூலா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? பாரசீகத்துடைய ரோமாபுரிய கோட்டைகள் என் கையில் கொடுத்துச்சு. எதுக்கு கொடுக்க பண்ணோம்? அல்லக்ஸாவும் ஹரமும் என் கையில் கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஒரு மீனிங் இருக்குது. ஏன்னா ரெண்டுலையுமே வழிபாடு நடத்தலாம். பாரசீக ரோமாபுரி கோட்டையை வச்சுட்டு இவர் என்ன பண்ண போகிறார்? அந்த ரெண்டுக்குமே யூஸ் இல்லை. ஹரமும் அல்லக்ஸாவும் கொடுக்க போகிறோம், 2 பக்கம் ஜாம் தொழு நடத்த போகிறோன்னா அது வேற விஷயம். இங்கே 2 கோட்டைகள் உங்களுக்கு வரப்போது. நீங்கள் அப்போ என்ன நடத்த போகிறாங்க? பாரசீக கோட்டையில் என்ன நடந்துச்சோ அதை நடத்த போகிறாங்க. ரோமாபுரியோட கோட்டையில் என்ன நடந்துச்சோ அதை நடத்த போகிறாங்க. இஸ்லாமிய வழிபடை நடத்த போகிறாங்க. அப்போ இந்த மிஷன் லான்ச் பண்ணப்படுது. அப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்க? மக்கள் மத்தியில் கோரிக்கை வைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமாவது பனி இஸ்ராயல் மட்டும்தான் மீட்டெடுக்க வந்தாங்க. ஆனால் ரசூல்லா அந்த மிகப்பெரிய 2 சாம்ராஜ்யத்தின் பிடியில் இருக்கக்கூடிய அவர்களை அழித்து அவர்களுடைய அந்த பிடியிலிருந்து மீட்டெடுக்கிறது. அதை பற்றி குர்ஆன் சொல்கிறான் பாரு. அல்லாஹ் சொல்கிறான் 7:157 அவர்களுடைய சுமையையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் அப்புறப்படுத்துகிறார். இந்த ரசூலுடைய ஷான் நல்லா பேசுகிறான். ரசூல்லாவுடைய அந்த பர்பஸ் எல்லாம் பேசுகிறான். சொல்லிட்டு 9:128 சொல்கிறான், உங்களிடம் உங்களை சேர்ந்த தூதர் வந்து விட்டார், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த மனிதர்களுடைய இந்த சிரமங்களை போக்குவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஷன் வந்து தொடங்குது. அப்போ மக்காவாசிகள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? இப்படி ஒரு மிஷன் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான், எனக்கு உதவியாளர்கள் தேவைப்படுறாங்க, மிகப்பெரிய லெவலில் உதவியாளர்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா ஒரு ஆள் செய்ய முடியாதுல்ல. ஏன்னா அவங்க லட்சக்கணக்கான படையை எதிர்க்கணும் அப்படின்னா ஒரு ஆள் செய்ய முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மக்காவாசிகளாக இருக்கீங்க, நீங்கள் குறைஷிகளாக இருக்கீங்க, உங்கள் பேச்சை யார் கேட்பா? ஒட்டுமொத்த அரபு உலகமும் கேட்கும். அப்போ நீங்கள் அரபுகளுடைய தலைவராக இருக்கீங்க. அப்போ நீங்கள் எனக்கு கீழே வந்துடுங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்பட்டேன், எனக்கு கீழே வந்துடுங்க. வந்த ரிசல்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னா, பாரசீகமும் ரோமாபுரியும் உங்கள் கையில் கீழே வந்துடும், அவர்கள் உங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க மனித அறிவு கொண்டு சிந்திச்சு பார்த்தா இது ஒரு ஒத்து வராத ப்ராசஸ். யார்? இவங்களுக்கு. இதில் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த மறைஞ்சிருந்த அஜெண்டா என்ன அப்படின்னா, லீடர் யார்? சரி பாரசீகம் ரோமாபுரி வரும், ஆனால் அபூஜஹல் லீடராக வச்சு வரும்னா அபூஜஹல் ஒத்துருப்பான். நீ தான்ப்பா உட்கார போகிற, நான் வேணா உனக்கு கீழே இருந்துட்டு யூசுப் நபி எப்படி சைடில் இருந்துட்டு ஹெல்ப் பண்ணாரோ அது மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பான்? அபூஜஹல் எல்லாரையுமே உடனே ஒத்துக்க வச்சுருப்பான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, நான் தான் லீடருன்ட்டேன். இவர் ஆள் எப்படிப்பட்டவர்? அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டார், நீதியாக நடப்பார். அப்போ அபூஜஹல் பார்க்குறான், இது எதுவுமே நமக்கு செட் ஆகாதாச்சே, இவர் பாட்டுக்கு நீதியாக நடந்தால் அப்புறம் எனக்கு வர்றது கூட, இப்போ கிம்பளம் வர்றது கூட கட்டாயிருமே, இது எல்லாமே கட்டாயிருமேன்னு கணக்கு போட்டவன் என்ன பண்ணுறான்? இவன் என்ன பண்ணுறான்? ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே என்னங்கிறான், முகம்மது லீடர்ஷிப்புக்கு ஆசைப்படுறாரு, இதுக்கு ஒத்து வராதிங்க. அதுவும் இல்லாமல் மக்களை தூண்டி விட்றான். என்ன தூண்டி விட்றான்னா, இவர் லீடர்ஷிப் ஆசைப்பட்டுவும் போயிட்டு போட்டும் பிரச்சனை இல்லை, ஏதோ அரபுகளில் லீடர் ஆகணும்னா அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ போங்க ஒரு ஓரமாக இருந்துட்டு போங்கன்னு நம்ம விட்டுட்டு போயிடுவோம். என்ன சொல்கிறாரு? பாரசீகம் ரோமாபுரியை போய் போர் தொடுக்க போகிறேங்கிற இது பைத்தியகரத்தனமான பேச்சு. இப்போ நம்மளே நம்ம கூட ஒருத்தன் வர்றான்னு வைங்க, முதலமைச்சருடைய கான்வே போகுது, ஒருத்தன் என்னங்கிறான், டே நான் போய் முதலமைச்சர் ஒரு அப்பா அப்பிட்டு வரேங்கிறான். ஆனால் அந்த யார் நம்ம கூட இருக்கிறான். இப்போ அடி யாருக்கு விழுவோம்? அவன் அப்பிட்டு வந்துடுவான். ஆனால் அடி யாருக்கு விழுவும்? கூட வந்ததுனால நமக்கும் விழுவும். அப்போ அதில் என்ன பண்ணுவோம்? நாம் என்ன பண்ணுவோம்? அவனை ஆஃப் பண்ணவே குறியாக இருப்பான். அதுதான் சிச்சுவேஷன் ரசூல்லா காலத்தில். மக்காவாசிகளுக்கு என்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, அங்கே பாருப்பா நீ வா தாவா செய்ய காவத்துள்ள 7 சுற்று 70 சுற்று பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த பாரசீக ரோமாபுரிங்கிற இந்த பேச்சு மட்டும் பேசாதேங்கிறேன்.
அவர் என்னங்கிறார், இல்லை இது அல்லாவுடைய உத்தரவு, அது அல்லாவுடைய தீனு, கரெக்ஷன் பண்ண முடியாது. பாரசீகம் ரோமாபுரி நான் வீழ்த்தியே ஆகணும், வேற வழி கிடையாது, நான் வந்தது வேலை இதுதான். எப்படி வீழ்த்த போறேன்னா சொல்ல மாட்டேங்கிறார். சரி வீழ்த்த போறீங்களா, அதுக்கு ஒரு ஐடியாவாவது சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் தெரியும். ஜிப்ரில் வருவாங்க, மீகாயில் வருவாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ என் பேச்சை நம்பி எனக்கு பின்னாடி ஏற போறியா, வண்டியில் ஏற போறியா இல்லையா, கொண்டு போய் சேர்த்த வேண்டியது என் வேலை. நான் பொய் சொல்லுவேனா, நான் அல்லாவுடைய தூதர், அவ்வளோதான். ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்ல மாட்டேன், பிளான் என்ன சொல்ல மாட்டேன், எப்போ வீழ்த்துவேன் சொல்ல மாட்டேன், எதுவுமே நான் சொல்ல மாட்டேங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இவர் பொய் சொல்கிறாரு, உள்ளுக்குள்ள மீனிங் அர்த்தம் வச்சிருக்கிறாரு. அவர் இல்லாமல் இவங்க ப்ராக்டிக்கலாக கணக்கு போடுறாங்க. நமக்கு சண்டையே தெரியாது, அவன் ஃபுல் டைம் சாப்பிட்டு இராணுவ வீரர்களை வளர்த்து வச்சிருக்கான். யார்? பாரசீகமும் ரோமாபுரியும். ரோமாபுரியாவது பரவாயில்ல, கம்மியாக அடிப்பான். பாரசீகம் பயங்கரம், ஏன்னா அரபுகளை மாதிரியே அவனும் ஸ்டாங்க, இதே நசில சேர்ந்தவன் தான் அவனும். அதனால தான் பாருங்கள் காதிசியா யுத்தம் ரொம்ப கஷ்டம். அதில் உயிரிழப்பு உமர்லியானுக்கு எங்கே சேலஞ்ச் அதிகமாக இருந்துச்சு. ரோமர்கள் பயந்து ஓடிட்டாங்க, ஆனால் பாரசீகர்கள் நிற்கலை. பாரசீகம் இன்றைக்கும் ஈரான் அமெரிக்காவுக்கு எப்படி நிற்குது நினச்சி வரும். அந்த ஜாதியாக அப்படிப்பட்ட ஜாதி அது சாதாரண மக்கள் கிடையாது. அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ரசூலுல்லாவுடைய இந்த ஆப்ஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. யார்? மக்கா குறைஷிகள் மிஷனுக்கு ஒத்துழைப்பு நாங்கள் தரமாட்டோம். இவங்க இஸ்லாத்துக்கு வர்றது மட்டும் பிரச்சனை கிடையாது, பாரசீக ரோமாபுரிக்கு எதிராக படையிலும் சேர முடியாதுன்றாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் விட்டுறாங்க. விட்டுட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறாங்க. யார் வரீங்க வாங்க, அபூபக்கர் வந்துட்டார், உஸ்மான் அலி வந்துட்டார். போக போக கடைசியாக உமர்ல வந்தவொடனே இவங்களுக்கு பயம் வருது. யாருக்கு? இவங்களுக்கு. யாருக்கு? அபூஜஹிலுக்கும் இந்த காஃபிர்களுக்கும் பயம் வருது. என்ன வருதுன்னா, நம்ம சரி இவர் பேசிக்கு யாரும் துணை போய் இவருக்கு டீம் கிடைச்சா தானே போய் அட்டாக் பண்ணுவார், அவனும் சேர மாட்டான்னு நினச்சோம். ஆனால் இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கும் சில பேர் ரெடி ஆகிட்டே இருக்கான். இப்படியே விட்டோம்னா இந்த ஏமாந்து போன, அதாவது நம்ம அறிவுல புத்திசாலித்தனமாக கால்குலேட் பண்ணுறோமா. இப்போ இதில் என்ன நினைக்கிறாங்கன்னா, புத்திசாலித்தனமாக இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக கால்குலேட் பண்ண தெரியல. இவர்கள் எல்லாருமே முகமது என்ன பண்ணுறாரு, வழி கெடுக்கிறாரு. இப்படியே போனால் என்ன ஆயிரும், ஒரு மென்டல், ஒரு புத்தி சரியில்லாத ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் ரெடி ஆயிரும். முகமது எதை சொன்னாலும் என்ன பண்ணும், அந்த கூட்டம் செஞ்சிடும். கடைசியாக போய் அங்கே அடிச்சுட்டு வந்துடும். விளைவு யார் கொடுக்க வேண்டியது வரும்? இவங்க என்னைக்காவது ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு போய் நேராக போய் அங்கே முட்டிட்டு வந்துட்டா, எப்படி ஒரு சின்ன கூட்டம் தான் கிளர்ச்சி பண்ணிச்சு, எது பனி இஸ்ராயலில். விளைவு என்னன்னு, இந்த டைட்டஸ் ரூமிங்கிறவன் அனுப்பி பாலஸ்தீனையும் ஒழிச்சு, இனிமேல் நீ ஜெருசலத்துக்கு எவனுமே யூதர்கள் வரவே கூட ஒப்பந்தமும் போட்டான். அந்த நிலைமை இங்கே வந்துடும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அப்போ ரசூலுல்லாவுடைய வளர்ச்சி அவர்கள் ஏன் வெறுத்தாங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏதோ தொழுகையாளிகள் அதிகமாகறாங்க, அவங்க பிரச்சனை கிடையாது. இந்த படை ஒரு லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னா போர் தொடுத்துருவாங்க. யார் கூட? பாரசீகத்தோட போர் தொடுத்துருவான். அப்புறம் பாரசீகம் நம்மகிட்ட கேட்க மாட்டான். முகமது கூட வந்தவன் யாரு, தள்ளி நின்றவன் யாரெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். மொத்தமாக ஒரே பிரி தான். உள்ள படம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணிட்டு காபா தட்டிட்டு போயிடுவான். அதுதான் அவன் சொல்கிறான், பூமியோட சேர்த்து பிடிங்கி எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறான். யார்? அபூஜஹில். குரான்லேயே வருது இல்லை. அப்போ இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு இது வந்தோடனே ரசூலுல்லாஹ்க்கு மதீனாவில் சப்போர்ட் கிடச்சிருச்சு. மதீனாவில் குறைஷிகள் லீடர் ஒத்து வரலன்னா என்ன, நான் சைடில் இருக்கிற ஆள்களை வச்சே நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன், சின்ன லெவலில் முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாங்க. இப்போ ஹிஜ்ரத்து போகும்போது இவன் ஏன் கொல்ல முயற்சி பண்ணுறான், அதுதான். ஏன்னா மக்கால இருந்த வரைக்கும் கொல்ல முயற்சி பண்ணல. ரசூலுல்லாஹ் நைட்டோட நைட்டாக பல தடவை முயற்சி பண்ணிக்கலாம். கொலை முயற்சி எத்தனை நடந்தது? ரொம்ப கம்மி. கொலை முயற்சி எல்லாம் பெரிய லெவலில் நடக்கலை. எப்போ நடக்குதுன்னா, மதீனாவுக்கு போய் அவர் அங்கே ஜாயிண்ட் ஆகிட்டார்னா வேலை வேற மாதிரி ஆயிரும். என்ன ஆயிரும், அவங்க பாட்டுக்கு பலம் ஜாஸ்தி ஆயிடுவாங்க, அவங்க பயந்தது நடந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அப்புறம் அந்த முயற்சி நடக்குது. அல்லாஹ் என்ன பண்ணுறான், அதுலேருந்து அல்லாஹ் அவங்கள காப்பாற்றிடுறான். மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன உடனே இப்போ இந்த மக்காவாசிகள் செஞ்சது எவ்வளோ பெரிய குற்றம், அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரிச்சிருக்காங்க. ஏன்னா ரசூல் மால்களை நிராகரிக்கிறது ரொம்ப பெரிய குற்றம். அப்போ அதில் அல்லாஹ் இவருடைய மிஷனில் இன்னொரு வேலையை ஆட் பண்ணுறான். ரசூலுடைய ஆரம்ப கால மிஷன் என்னவா இருந்துச்சு, இவர்களை பாரசீகத்தையும் ரோமாபுரியும் ஜெயிக்கணும், மக்காவில் போர் எடுக்கணுங்கிறது ரசூலுல்லாவுடைய ஆரம்ப கால மிஷனே கிடையாது. அப்போ மூணாவதாக ஒரு மிஷன் எப்போ ஹிஜ்ரத்தில் அல்லாஹ் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான் அப்படின்னா, இவங்களையும் ஒரு காட்டு, முதல்ல காட்டு. அப்போ அவங்கள அப்புறம் காட்டலாம், அடி இவங்களை அடி. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் புரிய வச்சு கூட என்னை நம்பல. ஹரமுடைய நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அதோடைய பெனிஃபிட்ஸை அனுபவிச்சுக்கிட்டு அதோடைய பாதுகாப்பை வைத்துட்டு கண் கூட என் அத்தாட்சியும் பார்த்துட்டு
எப்படி அந்த கடலை பிளந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி அநியாயம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும். அந்த கண் கூட அந்த அபாபியல்களுடைய அந்த அத்தாட்சியை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன நிராகரிச்சிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உண்மை பூமியிலிருந்து வெளியே பெயர்த்து விட முனைகிறார்கள், ஆனால் இதன் பின் அவர்களோ சொற்ப காலமேன்றி தங்கியிருக்க மாட்டார்கள். 17ஆம் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உன்னை இவங்க வெளியேற்றிட்டாங்கல்ல, இனிமே இவங்க இங்கே இருக்க முடியாதுங்கிறான். யார? மக்காவாசிகள் இங்கே தங்கி இருக்க முடியாது. ஏன்னா இது ரசூல்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ரூல்ஸ். நிச்சயமாக உமக்கு முன்னரும் நாம் அனுப்பிய ரசூல்கள் விஷயத்தில் இதுவே நமது வழிமுறையாக இருந்தது, நம்முடைய வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர்கள். 17, 76, 77 இது மாற்ற மாட்டேன். கரெக்டாக பாருங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு போவாங்க, சமுதாயம் அழிக்கப்படும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு போவாங்க, வரல. அது மொத்தத்தில் எப்படின்னா நூ அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு போவாங்க. எல்லாமே அந்த ஊரு காலி ஆயிருச்சுன்னா அந்த தூதரை விட்டு அந்த ஊர்கள் என்ன ஆகணும்? அழிக்கப்படணும். இதற்கு பேர் என்ன? அசாபே இஸ்திசாலும், முழுமையாக அழிக்கப்படுவது அந்த காஃபிர்களுக்கு. இனி இவங்களுக்கு தாவாலாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, மற்ற ஊர்களுக்கு போர் தொடுக்கும் போது 3 கோரிக்கை வைப்பாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களா, ஜிஸியா கட்டுறீங்களா, இல்லை போருக்கு வரீங்களான்னு. பத்ரில் வச்சாங்களா? ஏன்? தாவாலாம் முடிஞ்சு போச்சு, தாவா கிடையாது இனி. பத்ர் உஹதுல வச்சாங்களா? அகல் போரில் தாவா செஞ்சாங்களா? மக்கா வெற்றியின் போது தாவா செஞ்சாங்களா? லெட்டர் போட்டாங்களா? இந்த 4 போருமே டைரெக்டாக அடிதான். அதனால தான் ஹைபர் போர் போகும்போது அலியல்னு கேட்குறாங்க, எப்படி போருக்கு போகிறதுன்னு. ஆல்ரெடி 5 போர் பண்ணியாச்சு, அது என்ன எப்படி போர்? என்ன விஷயம்னா, எப்படி புது ஆளுங்களாச்சா எடுத்தோன்னு அடி